ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் vlog. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முழு நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக ஹைப்ரிட் நெல்லிக்காய்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நான் நாட்டு நெல்லிக்காய் வாங்கினேன், அதனால் கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருந்தது. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெல்லிக்காவை நல்லா வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா க்ளீன் கிளாத்தில் தொடச்சிடணும். ஈரமே இல்லாமல் தொடச்சி நல்லா ஆற விட்டுக்கணும். ஃபுல்லாக தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி இப்போ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நெல்லிக்காவை வந்து அந்த கோடு இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு நேராக கட் பண்ணி ஸ்லைஸாக வரும். அது அப்படியே எடுக்கிறதுக்கு ஈஸியாக அந்த மாதிரி பண்ணி கொட்டையையும் நெல்லிக்காவையும் எடுத்துடணும். தனித்தனியாக பிரித்து எடுத்துடணும். எல்லா நெல்லிக்காவையும் அந்த மாதிரி நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு பார்த்திங்களா. இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த நெல்லிக்காய் ஊறுகாய்க்கு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய், அது ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் புளி பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு சைஸ் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம்ஸ்க்குலேருந்து 150 கிராம் எடுத்துக்கலாம். அப்புறம் கடுகு பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம்ஸு, வெந்தயம் ஒரு 30 கிராம்ஸு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் தேவையான சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ண போகிறோம். இந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம மறுபடியும் ஊறுகாய் பண்ணும்போது அந்த பொடி யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு புளியை வந்து ஊற வச்சுக்கலாம். தண்ணி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் இதை வறுக்கிறதுக்கு போய் எல்லாம் வறுத்துக்கலாம். இதை தண்ணி போட்டு ஊற வச்சிட்டோம்னா நல்லா புளி சாஃப்டாகிடும். நம்ம அதை கரைச்சி பல்ப் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ புளி ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கடுகை போட்டுட்டு நல்லா நம்ம வறுத்துக்கலாம். வறுக்கும்போது ஒரு படப்படன்னு ஒரு பொரியிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும். அது வரையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம எடுத்து ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். போதும் வருந்ததுன்னு நினைக்கிறேன். படப்படன்னு பொடிய ஆரம்பிச்சிடுது. இப்போ நம்ம அதை எடுத்து மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நல்லா கொஞ்சம் கலர் வர மாதிரி ஆகணுன்னு அதையும் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்த சூடு இருக்கும்போதே அந்த பெருங்காயத்தையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதை போட்டுக்கலாம். அந்த பெருங்காயம் லைட்டாக அந்த சூடில் வெதுவெதுப்பான சூடில் இருக்கும். அப்புறம் அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை பொடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நல்லா வதக்கிக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு வந்து நெல்லிக்காவை நம்ம வதக்கிக்கணும். அதுக்கு எண்ணெய் காஞ்ச உடனே அந்த நெல்லிக்காவை போட்டு இப்போ நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய்க்கு கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். வதக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சால்ட் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு வதங்கினா போதும். இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா, நமக்கு ஊறுகாய் வந்து 1 இயர் ஆனாலும் நமக்கு கெடாது. இந்த மாதிரி வதக்கி பண்ணுறதுனாலையும் புளி ஊற்றி பண்ணுறதுனாலையும் ஊறுகாய் வந்து நமக்கு கெடாது. 1 இயர் வரையும் நல்லாயிருக்கும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி அந்த பல்ப்பை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வதங்கினது போதும்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த புளியை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த புளியை வந்து கொஞ்சமாக ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா அந்த புளியை அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நம்ம. ஸோ 100 கிராம் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் லேசாக காஞ்ச உடனே இந்த கரைச்சி வச்ச புளியை வந்து அதில் ஊற்றி நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கின்றே இருக்கணும். அது நல்லா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டு நல்லா கலக்கின்றே இருக்கணும். அது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கொஞ்சம் திக்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டுத்தையும் நல்லா ஆற வச்சிடணும். அந்த புளியையும் சரி இந்த நெல்லிக்காயையும் சரி நல்லா ஆறினதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த புளியை வந்து நம்ம அந்த நெல்லிக்காயோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் சால்ட்டு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து பொடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, வெந்தயமும் கடுகும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிக்கலாம்.
ஆக்சுவலாக இது 4 to 5 days இல்லை 6 days ஆனால் தான் இந்த காரம் உப்பு எல்லாமே நெல்லிக்காய்க்குள்ளே இறங்கும். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, இல்லை நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த கிரேவிலேயே கூட கலந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஒரு 50 கிராம் எண்ணெயை வந்து நம்ம மேலால் ஊற்றி விட்டுடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாய்க்கு மேலே எண்ணெய் நின்னால் தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே தட்டு போட்டு அழகாக இந்த கதை மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாம்ஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.